هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا وبركاته. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவ செல்வங்களே, பொதுவாக சொல்லுவார்கள், ஸ்போர்ட்ஸ் இஸ் த பெஸ்ட் வே டு ஓவர்கம் எடிக்ஷன், சூஸ் த கேம் நாட் ட்ரக்ஸ். போதை வஸ்துக்களிலிருந்து விடுபடுவதற்கு விளையாட்டு தான் சிறந்த வழி. விளையாட்டை தேர்ந்தெடுங்கள், போதை பொருட்களை அல்ல. அப்போ அந்த அடிப்படையில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி விளையாட்டின் மூலமாக ஒரு போதையற்ற ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை உருவாக்குவோம் என்ற ஒரு துணிப்பொருளில் நாங்கள் இந்த PMF ஸ்போர்ட்ஸ் கழகத்தை உருவாக்கினோம். அது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நாங்கள் இருக்கிறது என்ன டேட்? 24ஆம் தேதி மே மாதம் 2026. நாங்கள் மெச் விளையாடுறதுக்கு முதல்ல எங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான ஒரு பொன்மொழியை கேட்கறதுக்காக வேண்டி அவளோடு இருக்கிறோம். அப்படிதானே? அது மாத்திரமல்ல, இந்த மாதம் என்ன மாதம்? துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் மிகவும் சிறந்தது. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். சரி, இந்த 10 நாட்களில் எதையும் அமல் செய்யலாம். நோம்பு பிடிக்கலாம், குர்ஆன் ஓதலாம், அதிகமாக ஜிக்ர் செய்யலாம். ஆனால் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு அமல் இந்த 10 நாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அது என்ன அமல் சொல்லுங்க பார்க்க? லா இலாஹா இல்லல்லாஹ், மாஷா அல்லாஹ். இந்த மாசத்தில் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க தஹ்லீல் சொல்லுங்க. என்ன தஹ்லீல்னா? என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுவது. உங்களோட எக்ஸாம் பேப்பர்லேயும் வருந்தானே. அதே போல தக்பீர் சொன்னாங்க. தக்பீர்னா என்ன? அல்லாஹு அக்பர்னு சொல்லுவது. அதே போல அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க, சொல்லி அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அதுக்கு சொல்றது வந்து தஹ்மீதுன்னு. அரபுல என்ன சொல்லுவாங்க? தஹ்மீதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த தஹ்மீதை அதிகமாக நாங்கள் சொல்லிக்கொள்ளணும் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் முதல் 10 நாட்களில். இப்போ நாங்கள் அருமையான அந்த நபிமொழியை கேட்கறதுக்காக வேண்டி, அதை சொல்கிறதுக்காக வேண்டி எங்களோட மாணவன் அப்துர் ரஹ்மான் நிஃபால் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. عن أنس رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه. Anas radiyallahu anhu reported, muttafaqun alayh. Anas radiyallahu anhu reported, Prophet sallallahu alayhi wasallam said, none of you becomes a true believer until he likes for his brother what he likes for himself. Source Bukhari and Muslim. Jazakallahu khair. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? எங்களோட மெச்சை ஸ்டார்ட் பண்ணுவோம்.